ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை துவையல் தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதோடவே கருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கருப்பு உளுத்தம்பருப்பு ஆப்ஷனல் தான். ஒரு 7 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் தோசையில் வச்சு தரத்தால சாப்பிட்ருவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் ஈஸியாக சட்னி ஏதாச்சும் செய்யணுன்ற நேரத்தில் இது நம்ம செஞ்சிடலாம். இதோடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 7 சேர்த்திக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் புளி இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோடய சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து கலர் மாறுற மாதிரி வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோடவே தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதும் சூடாகவே எதுவுமே அரைக்காதீங்க, ஆறுனதும் அரைங்க. இதோடவே கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து தோசை வந்து சுட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்ச துவையல் இந்த மாதிரி தான் இருக்குது. தண்ணிலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கல, ஏன்னா நம்ம தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி தர போகிறது இல்லையா, அதனால் நான் தண்ணி சேர்க்கல. உங்களுக்கு சட்னி மாதிரி வேணுனாலும் தண்ணி சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் நெய் சேர்த்திக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது நான் கொஞ்சம் நெய் ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சு தந்தேன். அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.